செல்லம் மாமா கிட்ட அப்படியே வா வா. ஓகே மாமா கையப்படி மாமா உனக்கு டான்ஸ் ஆடி காமிக்கவா. ஜும்பா ஜும்பா ஜும்பரா ஜும்பா. என்ன மாமா பொண்ணுகிட்ட என்ன விளையாட்டு? மாப்பிள்ள வாங்க. என்ன திடீர்னு இந்த பக்கம்? வேற என்ன விசேஷம் இருக்க போகுது? பொண்ணும் பொண்டாட்டிங்க இருக்க போகுது. அவங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். அப்படியா, சரி வாங்க உட்காருங்க. அம்மா இப்படியே எவ்வளோ நேரம் தான் நிற்க போகிறது? ஒத்த காலில் ஒரு காலை கீழே போட்டு நல்லா நில்லுங்க. குழந்தைக்கு டான்ஸ் ஆடி காமிச்சிக்கிட்டு இருந்தேன், அதான். உங்கள் மருமக தானே, இப்போ ஒன்று டான்ஸ் ஆடலாம். இங்கே வா அப்பா கிட்ட வா. சரி சரி சரி. மாமா குழந்தைய ஒரு 2 நிமிஷம் பிடிங்க, வயிறு ஒரு மாதிரி இது பண்ணுது. பாத்திரம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி கொடுங்க. போ மாமா கிட்ட போ. என்னண்ணே குழந்தை ஏதாச்சும் சேட்டை பண்ணாலா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் தான் டான்ஸ் ஆடியெல்லாம் காட்டி எதுவும் இது பண்ணாமல் ஜாலியாக வச்சுருந்தேன். ஆமாம் அதையாச்சும் பண்ணீங்களே, நல்லது. அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சிருந்தா அவ்வளோதான். இவரை சமாளிக்கிறதுல போதும் ஆயிருக்கும். என்ன தூக்கியெல்லாம் வச்சிருக்கீங்க? என்ன தூக்குனதே இல்லையா என்ன? நீங்க தூக்குனா தான் விடுங்க. திடீர்னு இப்படி ஆகிட்டு ஒருவேளை பூகம்பயமா வந்துருச்சோ? ஐயோ இருந்தாலும் இருக்கும். வாங்க எல்லாரும் வெளியே ஓடி போவோம். வாங்க வாங்க போவோம். ஐயோ இருங்கம்மா ஒரு நிமிஷம். என்னங்க ஏன் நிக்க சொல்றீங்க? மாப்பிள்ள வந்திருக்காருமா, அவர் உள்ள இருக்காரு. அவரை எப்படி விட்டுட்டு போக முடியும்? யாரு? இவங்க அப்பாவா? ஆமாம்மா. ஐயோ அப்படியா, சீக்கிரமா கூப்பிடுங்கண்ணே. அவர் பாத்ரூம் போயிருக்காருமா. என்னது பாத்ரூமா? ஆமாம்மா, வந்தாரு. வந்தோடனே குழந்தைய தூக்குனோடனே ஏதோ வயிறு ஒரு மாதிரியா பண்ணுது, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், குழந்தை எப்படிங்க அப்படின்னாரு. இப்பதான் புரியுது இந்த பூகம்பத்தோட சத்தம் எங்கே இருந்து வருதுன்னு. படா இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு வயிறு. இந்த கேன்டீனில் செட் தோசையை சாப்பிட்டது இவ்வளோ தப்பாக இருக்கே. சாய், இனிமேல் செட் தோசையை சாப்பிடக்கூடாது. சரி முடிச்சுட்டு கிளம்புவோம். ஹாய். என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா கோவமாக இருக்கிற மாதிரி தெரியுது. வேற என்ன? நீங்கள் பண்ண வேலை தான். நான் என்ன பண்ணேன்? ஹாய் சொன்னதா? ஹாய் இல்லை, ஹாய் போனது. வந்துச்சு போனேன், இதில் என்ன இருக்கு? போகிறது தப்பு இல்லை, அடுத்தவங்களை பயமுறுத்துகிற மாதிரி போகிறது தான் தப்பு. வீட்டில் தான் அப்படின்னா வந்த இடத்துலையுமா? ஒரு நிமிஷம் நாங்களே பயந்துட்டோம், பூகம்பமா வந்துருச்சோ அப்படின்ட்டு. ஐயோ நான் விட்ட கொசு பூகம்பம் மாதிரியா கேட்குது. வேற என்ன? 2 நிமிஷம் நாங்களே பயந்தே போயிட்டோம். வீட்டை விட்டு ஓடலான்னு பார்க்கும்போது அண்ணன் சொன்னார் நீங்கள் பாத்ரூம்குள்ளே போயிருக்கீங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது என்ன விசேஷம் அப்படின்ட்டு. அது விசேஷம் இல்லைம்மா, விஷயம். இன்னும் 2 ஒன்று தான். நீங்கள் வந்தாலே விசேஷம் தானே. அம்மா இன்னைக்கு எங்கே சாப்பிட்டீங்க? கேன்டீன் தான்ம்மா. செட் தோசை, கெட்டி சட்னி, சாம்பாரை கொடுத்தா. நல்லா இருக்கேன்னு கொஞ்சம் சாம்பார் எக்ஸ்ட்ரா வச்சு சாப்பிட்டேன். அது நல்லா வேலை செஞ்சிருக்கு போல் இருக்கு. உங்களுக்கு சாம்பார் இன்னும் ஆகாதுல்ல, மறுபடியும் எதுக்கு சாம்பாராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? சாம்பாராக சாப்பிட்டு வந்தது இல்லாமல் இப்படி போட்டு டர்ரு புருன்னு போட்டுக்கிட்டு இருந்தா மனுஷன் எப்படி தான் இருக்கிறது? சொல்லுங்கள் நீங்களே. நல்லா வாசனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாக கேட்டேன். அது நல்லா வேலையை காமிச்சிருச்சு. இனிமேல் நீங்கள் சாம்பாரையும் பாருன்னு ஏதாச்சும் குடிக்கிறத பார்த்தேன், அவ்வளோதான். குடிக்கலம்மா, கொஞ்சமாக தான் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டேன். நீங்கள் கொஞ்சமாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்றது தான் எங்களுக்கு தெரியுமே, அதுக்கே ஒரு பாக்கெட் சாம்பார் வேணும். மாப்பிள்ள கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க, அப்போ தான் கொஞ்சம் நாங்களும் பயப்படாமல் இருக்க முடியும். திடீர்னு நான் ஒரு நிமிஷம் வாடியே போயிட்டோம், பூகம்பயமாக வந்துருச்சோ அப்படின்ட்டு. சாம்பாரை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ணி நீங்கள் தான் இயற்கை மருத்துவம் நிறைய சொல்லுவீங்களே, இதுக்கு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள், எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ட்டு. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுமா, வந்தால் வெளியே அனுப்பித்தான் ஆகணும், இல்லைன்னா உடம்புக்கு நல்லதில்லை. பார்த்தியா அண்ணியை சொல்கிறாங்க கரெக்டா? ஆமாம் அண்ணி சொல்லத்தான் செய்வாங்க. அவங்களே 2 நிமிஷம் பயந்தே போயிட்டாங்க பூகம்பம் வந்துச்சோ அப்படின்ட்டு. அம்மா பாத்ரூமில் உட்காந்திங்களே, அந்த பிங்கன் ஏதோ உடஞ்சிருந்து போடலையே, நான் அவ்வளோ வெயிட்டாக இருக்கேன் அது உடையிறதுக்கு. அதுக்கு இல்லை, நீங்கள் போட்ட பாம்பில் அதுவும் சேர்த்து வெடிச்சிருச்சோன்னு நினச்சேன். மாப்பிள்ள நீங்கள் பண்ண சம்பவத்தில் குழந்தை பாருங்க அப்போ வந்து அழுதுகிட்டு இருக்கா, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
இல்லைன்னா குழந்தை பக்கத்தில் கூட வர மாட்டான். ம் சரிம்மா பண்ணிக்கிறேன். என்ன நம்ம இதை பார்த்து பூகம்பம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டானுங்களே. ம் இது சின்ன ட்ரைலர் தான். இன்னும் மெயின் பிக்சர் வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஊரை விட்டே ஓடிடுவானுங்களோ.